இன்னைக்கு எக்ஸசைஸ் 11.2ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபார்முலாஸ் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் இப்போ நமக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி. இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல அந்த எக்ஸ் இருக்க இடத்துல நமக்கு ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு வந்துருச்சு அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம எக்ஸ் பவர் என் ஃபார்முலாஸ் பார்த்திருப்போம், சைன் எக்ஸ் அந்த மாதிரி. இப்போ அந்த எக்ஸ் இருக்க இடத்துல ஏஎக்ஸ் பிளஸ் பி இந்த ஃபார்மேட்ல கொடுத்தாங்கன்னா அதை எப்படி இன்டெகிரேஷன் பண்றது? ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம இந்த ஃபார்மேட். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்கும்னா எக்ஸ் இருக்கும், அது அப்படியே அதுக்கான ஃபார்முலா என்னவோ அதை டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் பண்ணி நம்ம அப்படியே போட்டுருவோம். ஓகேவா? இப்போ செகண்ட் நமக்கு இந்த செகண்ட்ல நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பி இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு எப்படி இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க, ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது இப்ப இங்க எதுக்கு ஜி ஏஎக்ஸ் பிளஸ் பின்னா இதுக்கான இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்னவோ அதை அப்ளை பண்ணிட்டு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ, ஓகேவா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏவா, அந்த ஏ வந்து நம்ம டிவைட்ல எழுதணும் 1/a சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து ஜென்ரல் எல்லாத்துக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுல நான் ஒரு 2-3 இதை அப்ளை பண்ணி காட்டியிருப்பேன். இப்போ காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னா இப்போ காஸ் எக்ஸ் இருந்தா நம்ம என்ன போடுவோம், சைன் எக்ஸ்ன்னு போடுவோம். ஓகேவா? இப்போ காஸ் எக்ஸ் இருக்க இடத்துல ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு வந்துச்சு அப்படின்னா இங்க காசுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா சைன்னு மாத்துவோம். அதை அப்படியே போட்டுட்டு இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது ஏவா, அந்த ஏவை வந்து இங்க டிவைட்ல போடணும். இதே வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பி பவர் என்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து எக்ஸ் பவர் என். இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு இருக்கு. ஓகேவா? நமக்கு இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலாக்கு என்ன ரூலோ அதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடணும். ஏஎக்ஸ் பிளஸ் பி எக்ஸ் இருக்க இடத்துல இது அப்படியே இருக்கு, அதை அப்படியே போட்டுட்டு n+1 டிவைட் பை n+1 இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன போடணும், டிவைட்ல போடணும். இந்த ஏஎக்ஸ் பிளஸ் பி வந்தாலே இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம டிவைட்ல போடணும். அதுக்கான ரூல் என்னவோ அதை அப்ளை பண்ணிட்டு இதோட கோஎஃபிஷியன்ட்டை டிவைட்ல போடணும். இப்போ இ ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்கா, அப்போ இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இ ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? இ பவர் எக்ஸ்ன்னு வரும். இப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் என்னது ஏவா, அந்த ஏ வந்து டிவைட்ல போடணும். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் இந்த சம்ஸ் எல்லாமே போட முடியும். இப்ப நமக்கு கொடுத்துருக்க பேட்டர்ன் பார்த்தா எக்ஸ் பிளஸ் 5 பவர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை இன்டெகிரேஷன்ல எடுத்து எழுதிக்கலாம். இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 5 பவர் 6 இன்ட்டு டிஎக்ஸ். இதோட டெரிவேட்டிவ் வந்து எக்ஸ்ன்றதுனால நம்ம என்ன பண்ணணும், டிஎக்ஸ் போடணும். இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா எக்ஸ் பவர் என் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ எக்ஸ் பவர் என்னா நம்ம என்ன போடுவோம், எக்ஸ் n+1 டிவைடட் பை n+1 போடுவோம். ஓகேவா? ஆனா நமக்கு இது என்ன ஃபார்மேட், ஏஎக்ஸ் பிளஸ் பி இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ ஜென்ரலா நமக்கு இன்டகிரேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, ஏஎக்ஸ் பிளஸ் பி பவர் n+1 டிவைடட் பை n+1. நம்ம இதை என்ன பண்ணணும், டிவைட்ல இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை போடணும். ஓகேவா? பிளஸ் சி. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு இங்க கொடுத்துருக்க சம்ஸ் வந்து எழுதலாம். ஓகேவா? இப்போ ஏஎக்ஸ் பிளஸ் பி இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 5 n இருக்க இடத்துல 6 இருக்கு. அப்ப 6 பிளஸ் 1 டிவைடட் பை 6 பிளஸ் 1 இன்ட்டு 1 டிவைடட் பை ஏவோட வேல்யூஸ் என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு இங்க 1. ஓகேவா? இதுக்கப்புறம் ஒன்லி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ண போறோம். இப்போ எக்ஸ் பிளஸ் 5 பவர் 6 பிளஸ் 1 7 6 பிளஸ் 1 7 1ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாம். இங்க 1 டிவைடட் பை 2 மைனஸ் ஆஃப் 3x பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பவர்ல வந்தாலே நம்ம இது என்ன பண்ணோம்னா எக்ஸ் பவர் n தான். பட் நமக்கு 1 டிவைடட்ல கொடுத்ததுனால நம்ம ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணணும், நியூமரேட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை 2 மைனஸ் ஆஃப் 3x பவர் 4 dxன்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் பவர் n ஃபார்மேட் மாத்தணும்னா இதை வந்து நம்ம நியூமரேட்டர் எடுத்துட்டு போகணும். இப்போ 2 மைனஸ் ஆஃப் 3x நியூமரேட்டர் எடுத்துட்டு போகும்போது பிளஸ் 4 வந்து நமக்கு -4 சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எக்ஸ் பவர் n ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸ் பவர் n ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 மைனஸ் ஆஃப் 3x என்னோட வேல்யூஸ் -4 பிளஸ் 1 டிவைடட் பை -4 பிளஸ் 1 இன்ட்டு இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது நமக்கு -3. இது நமக்கு சேஞ்ச் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட்டோ அதை வந்து நம்ம டிவைட்ல போடணும். பிளஸ் சி. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இப்ப நமக்கு வந்த ஆன்சர் 2 மைனஸ் ஆஃப் 3x -4 பிளஸ் 1ஓட வேல்யூஸ் வந்து நமக்கு -3 டிவைடட் பை -3 இன்ட்டு 1 divided by -3 plus c. ஓகேவா?
இப்போ 2 minus of 3x minus 3 into minus 3 into minus 3 வந்து plus 9. 3 into 3 9 plus c. இப்போ நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் எடுத்துட்டு வரலாம். இப்போ 1 divided by 9 into 2 minus of 3x இந்த பவர் டினாமினேட்டர் கொண்டு வரும்போது பிளஸ்ஸா சேஞ்ச் ஆயிடும். இதான் இதோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம்லயே நமக்கு 3x plus 2 இதுவும் ax plus b அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. பட் ஆனா நமக்கு ரூட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 3x plus 2 ரூட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து ரூட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 3x plus 2 ரூட்டுக்கு பதிலாக நம்ம 1/2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? பவர்ஸ்ல வந்து 1/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து நமக்கு x பவர் n ஃபார்மேட்ல வந்துருச்சு. இங்க வந்து ax plus b இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? x n plus 1 divided by n plus 1. x இருக்கிற இடத்துல 3x plus 2 என்னோட வேல்யூஸ் வந்து 1/2 plus 1 divided by 1/2 plus 1 into x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 3 plus c. இதோட நம்மளோட இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 1ல என்ன பண்ண போறோம்? சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ண போறோம். 3x plus 2 1/2 plus 1 இது ரேஷனல் நம்பர் ஆடிங் 1/2 plus 1 இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 2 divided by 2 அப்ப நமக்கு 3/2 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 3/2 வருது. இங்க 3/2 divided by 3/2 into 1/3 plus c. 3x plus 2 3/2 இந்த 3/2 ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு போனோம், மேல எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு 2/3 சேஞ்ச் ஆயிடும். இன்ட்டு ஆல்ரெடி இங்க 1/3 இருக்கு. ஓகேவா? அப்ப 3x plus 2 3/2 இந்த 2 வந்து இங்க மல்டிப்ளிகேஷன்ல எழுதிக்கலாம். 3 into 3 வந்து 9 plus c.